நம்ம தொடர்ந்து எஸ்ஐஆர் தகவல்கள் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஒன்று வந்திருக்குது. நாளை முதல் எஸ்ஐஆர் பணிகளை புறக்கணிக்க போவதாக வருவாய்த்துறை சங்கத்தின் கூட்டமைப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. நமக்கு தெரியும், இப்போ இந்த டிசம்பர் 4ஆம் தேதிக்குள்ள நம்ம ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதற்கான வேலை தான் போயிட்டு இருக்கு. ஏற்கனவே 15 நாள் முடிஞ்சிச்சு, இன்னும் 15 நாள் தான் நமக்கு இருந்துட்டு இருக்கு. அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கணும். இதுவரையுமே ஃபார்மை ஃபில் பண்றதுக்கான தெளிவான முறைகள் தெரியாம இருந்துச்சு. இப்போ நேத்துல இருந்து தான் நிறைய தகவல்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்துட்டு இருக்கு. தேர்தல் ஆணையமே வந்து பதில் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க எல்லா மக்களுடைய கேள்விகளுக்கும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அதிகமான இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 99% இடத்துல பாத்தீங்கன்னா இன்னுமே ஃபார்மை வந்து யாரும் வாங்கல. அதாவது ஃபார்ம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஃபில் பண்ணி இன்னும் சப்மிட் பண்ணப்படலை பிஎல்ஓட்ட. அப்படி இருக்கும்போது இந்த திங்கக்கிழமையிலிருந்து, அதாவது இன்னைக்கு நம்ம திங்கக்கிழமை வீடியோ போடுறோம், இந்த திங்கக்கிழமையிலிருந்து தான் ஃபார்ம் கலெக்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு இருந்துச்சு. அந்த நிலைமையில இப்போ உடனே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த வருவாய் சங்கத்திலிருந்து இவங்க வந்து ஸ்ட்ரைக் வந்து பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த வேலையை நாங்கள் செய்ய மாட்டோங்கிறாங்க. ஏன் வேலையை செய்ய மாட்டோம்னு சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து அரசு ஊழியர்கள்ட்ட தான் இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க. அவங்க ஏற்கனவே கவர்மெண்ட் அஃபீஷியலா இருக்கிறதுனால அவங்களுக்கு கவர்மெண்ட் சார்ந்த வேலைகள் இருக்கும். அவங்க ஏற்கனவே கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்கன்னா ஏதோ ஒரு ஜாப்ல இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு 9 to 5 வந்து வேலை இருக்கும். அது போக இருக்கக்கூடிய பேலன்ஸ் டைம் இருக்கு பாருங்க, இந்த 5 மணிக்கு அப்புறம். அதுக்கப்புறம் அவங்கள என்ன பண்றாங்க, மீட்டிங் போடுறாங்களாமா, அதுக்கப்புறம் ஆன்லைன் மீட்டிங் நடக்குதாமா. இந்த மாதிரிலாம் மீட்டிங் போட்டாதான் அவங்களுக்குமே தகவல் தெரியாது. இப்போ இது புதுசாக தான் வருதுங்கும் போது இதை எப்படி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும், யாரெல்லாம் வந்து எடுத்துக்கணும், யாரெல்லாம் எடுத்துக்க முடியாது, யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகும், யார் இதெல்லாம் ரிஜெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இப்போதான் கிளாஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் ஆரம்பிச்சு இப்போ இந்த ஒரு வாரமா, இன்னைக்கு நம்ம திங்கக்கிழமையில இருந்து இருக்குன்னா போன வார திங்கக்கிழமையில இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை அவங்களுக்கு என்ன இருக்குன்னா கிளாஸ் நடந்திருக்குது. இன்னும் அவங்க ஃபார்மே முழுசா கொடுத்து முடிக்கல, இப்பதான் கொடுத்துட்டு இருக்காங்க. நேற்று ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் உட்காந்து ஃபார்மை வந்து கொடுத்து முடிச்சுட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு இப்பதான் ஃபார்மே கைக்கு போயிருக்கு. அப்படி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்பதான் ஃபார்ம் கொடுத்துட்டு இருக்காங்கிறனால ஃபார்ம் கொடுத்ததுக்கு பிறகு அதை வந்து எப்படி அப்ளை பண்ணுங்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக வந்து இதை இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து மீட்டிங் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறனால அவங்களுக்கு டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் போக 5 மணிக்கு மேலே ஆரம்பித்தா நைட்டு வரையும், லேட் நைட் வரையெல்லாம் வந்து இந்த ஒர்க் போயிட்டு இருக்காமா. அப்புறம் சனி ஞாயிறும் பார்த்தீங்கன்னா லீவே இல்லை. உங்களுக்கே தெரியும், இப்போ வந்து முகாம்கள்லாம் போட சொல்லிட்டாங்க. சனி ஞாயிறு என்ன பண்ணுவோம், இவங்கெல்லாம் வந்து முகாம் போட்டு அங்கே மக்களுக்கு வந்து பதில் சொல்லணும். அப்படி பார்க்கும்போது 7 நாளும் லீவ் இல்லை. 7 நாளும் எங்களுக்கு ஓவர் டியூட்டியாக போகுது. சாயங்காலத்துலேருந்து நைட்டு வரையும் வேற என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து இதுக்காக வேலை வாங்குறீங்க, எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால நாங்கள் என்ன பண்ணல, இதில் வந்து விட்டு விலகிறோம். நீங்கள் என்ன பண்ணுன்னா எங்களுக்கு இன்னும் அதிகமான ஆட்களை போட்டு கொடுங்க, எங்கள்கிட்ட மட்டும் வேலை வாங்காதீங்க, இதுக்குன்னு நியமிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த வேலை செய்கிறதுக்கு எங்களுக்கு 1 மாதம் ஊதியத்தை சம்பளமாக கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஏன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதத்து வேலை தான். அதாவது நவம்பர் 4 ஆரம்பிச்சு டிசம்பர் 4 வரையும் நடக்குதுன்னா இவங்க வந்து 1 மாதத்துக்கு இவங்களும் வந்து என்ன பண்ணணும், மெனக்கிடணும். அதுக்கப்புறம் அந்த 1 மாதத்துக்கு அப்புறம் எவ்வளோ வேலை இருக்குது, அப்படியே விட முடியாது. அதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரூஃபை வாங்குறது எல்லாமே இன்னும் ஒரு 2-3 மாதத்துக்கு அவங்களுக்கு வேலை இருக்கும். அதனால அவங்க அந்த 1 மாதத்து சம்பளம் எங்களுக்கு இப்போ என்ன கிடச்சிட்டு இருக்கோம் அதை ஊதியமாக கொடுங்க, நாங்கள் வந்து சும்மா செய்ய மாட்டோங்கிற மாதிரி அவங்க இப்போ ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால நாளையிலிருந்து வந்து என்ன பண்ணுறோம், நாங்கள் நிறுத்துகிறோம், இந்த வேலையை செய்ய மாட்டோம்னு இருக்காங்க. இது எத்தனை நாளைக்கு நடைபெறும்னு பார்க்கும்போது நாம் என்ன புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குன்னா, இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி நடந்திருக்கு. அப்போல்லாம் இப்படி வந்து ஒரு கோரிக்கையை வச்சாங்கன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, சரி இப்படி வாங்கன்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இவ்வளோ தரோம், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆளுகளை அதிகமாக நியமிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இதை வந்து சும்மா வேலை வாங்காமல் இதுக்குன்னு சம்பளம் கொடுத்து வேலை வாங்குவாங்க. இது வந்து தீந்துரும் இந்த பிரச்சனை கண்டிப்பாக. ஆனால் ஒரு 1-2 நாள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு சாயங்காலத்துலேருந்து ஸ்ட்ரைக் நடக்க போகுது, திங்கக்கிழமை சாயங்காலம் ஸ்ட்ரைக் நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது எல்லாரும் சேர்ந்து வந்து போராட்டம் மாதிரி செய்வாங்க. அதுக்கப்புறம் வந்து செவ்வாய் புதன்ல என்ன ஆகும்னா நாங்கள் வேலையை நிறுத்தி வைக்கிறோன்னு இருக்காங்க. கவர்மெண்ட் அதுக்குள்ளே பேசிட்டு ஓகே நீங்கள் சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்குறோன்னு சொல்லிட்டா அவங்க இந்த வேலையை செய்வாங்க. அதனால எஸ்ஐஆர் வந்து நம்ம ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி தர தேவையில்லைன்னு நினச்சிக்காதீங்க, கண்டிப்பாக அதை கொடுக்கணும். ஆனால் அந்த வேலைக்கு இருக்கக்கூடிய டைமே இன்னும் 15 நாள் தான். அதுக்கு நடுவில் இவங்க வேற 1-2 நாள் ஸ்ட்ரைக் பண்ணுறதுனால நம்ம அந்த சமயத்தில் போய் என்ன பண்ண முடியாது, அவங்கள்ட்ட வந்து சந்தேகம் கேட்க முடியாது, அப்ரோச் பண்ண முடியாது. அதனால நாளைக்கு யாராவது வந்து போய் கேட்கும் போது உங்களுக்கு வந்து ஆள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இது அவ்வளோதான் நம்ம பண்ணவே முடியாதுன்னு நினச்சிக்காதீங்க. அது 1-2 நாள் கவர்மெண்ட்டோட அந்த வேலை செய்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய கோரிக்கை தான் இந்த ஒரு தகவலாக வந்திருக்குதோ தவிர இந்த எஸ்ஐஆர்ல எந்த மாற்றமும் இருக்காது. அவங்க வந்து மறுபடியும் அந்த ஸ்ட்ரைக்கெல்லாம் முடிச்சுட்டு சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த வேலை வந்து நார்மலாக நடக்கும். ஆனால் இதை ஒரு தகவலாக நம்ம சொல்கிறோம்.
ஒரு சிலர் வந்து நாளைக்கு ட்ரை பண்ணலான்னு இருந்திருப்பீங்க, ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுக்காக பிஎல்ஓ பார்க்கலான்னு இருந்திருப்பீங்க. ஆனால் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க நிறுத்துறாங்க. அப்படிங்கிறனால உங்களால் அவங்கள அப்ரோச் பண்ண முடியாமல் போயிடும். அதனால தான் அதை வந்து முன்கூட்டியான தகவலாக சொல்கிறோம். தொடர்ச்சியாக எஸ்ஐஆர் தகவல்களை நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போட்ட உடனே உங்களுக்கு அது வரும். நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க.